உதயக்கணி தொடரை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு உற்சாகத்தை தன்னம்பிக்கை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணி இப்ப என்னதான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? கமிஷனர் பொண்டாட்டியாச்சே, ஐடியா கொடு. யாரு இவ உளராம இருந்தா சரிதான். இது உளறிகளே நீ வைக்கலையே. என்னத்தை இப்படி என் மேல சந்தேகப்படுறீங்க? சந்தேகம் இல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆனாலும் ஒன்னையும் நம்பி நாங்க பிளான போட்டோம் பாரு. எங்க தைரியத்தெல்லாம் பாராட்டணும் பாத்துக்க. ஆனாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்குல்ல. நொங்கச்சிக்கு சப்போர்ட் வேற. இல்ல தேவை, இன்னும் உளரவே இல்ல. நான் யாருக்கிட்டயுமே உளரவே இல்ல தெரியுமா? பொண்ணு திறக்கட்ட நீ எதுவுமே உளரல. சத்தியமா நான் வாயே திறக்க மாட்டேன் தெரியுமா? அதான் பயவளைக்கு நம்ம மேல இன்னும் சந்தேகம் வரல. சப்பா இவதான் மத காட்டி கொடுக்க போறான்னு நினைக்கிறேன் நம்மள. இருடி ஒரு ஃப்ளோல சொல்லிவிட்டேன். ஆமாமா மீனுக்குட்டி தான் காட்டி கொடுப்பாங்க. ஓலட் அடிச்சுவேன். நான் எங்கடி காட்டி கொடுத்தேன்? ஐயா அதை விடுங்க. அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சிடலாம்? யுவராணியும் விக்ரமையும் நம்ம எப்படி ஒண்ணு சேர்க்க போறோம்? நாத்தனாரு பாசம். ஆமாத்த. ஆனா ஒண்ணு கவனிச்சில, எல்லாருக்குமே எல்லா ரகசியமும் தெரியும். ஆனா ஒத்தக்கொத்த தெரியாத மாதிரியே நடிக்கிறோம். குடும்பமானு கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமானு கேட்க. ஆதிரா நீ ஏதாவது ஐடியா கொடு. நீ வெளிநாட்டுக்காரி தானே, அமெரிக்க நாட்டுக்காரி தானே, ஒரு ஐடியா கொடு பாப்போம். இவ்ளோ சொல்லிட்டீங்க, அதுக்காகவே நான் ஐடியா கொடுக்க போறேன். யார்கிட்ட போய் ஐடியா கேட்கீங்க? இவளே கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு தான் பொண்ணுற மாமா கிட்டே சேர்ந்தா. என்ன லுக்கு? அதுக்கே நாங்க எல்லாரும் பிளான போட்டு கொடுத்து தான் நீ சேர்ந்த. சரி சரி, அவளை கேவலப்படுத்தினது போதும். நம்ம யுவராணி கதைக்கு வருவோம். உனக்கு வீட்டுல போய் இருக்கு பாரு. பின்ன நீ ஐடியா கொடுக்க வந்தா எனக்கு கோவம் வராதா? நீ பொண்ணுற மாமன் சேர்த்துக்கு நாங்க பட்டபாடு எங்களுக்கு தானே தெரியும். அவளுக்கும் பழசெல்லாம் வந்து போகும் இல்லையா? அவ என்ன பாடுபட்டு இருக்கா பாருங்க. எப்படி ஐடியா கொடுக்க வர பாருங்களா. இவெல்லாம் கொடுக்கலாமா? என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற, பாத்துக்கிட்டே இரு. பொண்ணுற மாமா கிட்ட சேர்றதுக்கு நான் என்ன இன்சல்ட் பண்ணேன்? அப்ப கூட உனக்கு ரோசமே வரல. நீ வீட்டுல இப்படிதான் சண்டை போட்டு கிடப்பில ரெண்டு பேரும். இல்ல அங்கெல்லாம் பாசமா தான் இருப்பா. சரி, இவ யுவராணியும் விக்ரமையும் எப்படி ஒண்ணு சேர்க்கலாம்? அதுக்கு ஐடியா கொடுங்க. நான் கொடுத்துருவேன். ஆனா நீங்க எல்லாம் என்ன தப்பா நினைப்பீங்க, அத நான் கொடுக்க மாட்டேன். அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டமே கொடு கொடு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன அனுபவமா அப்படின்னு கேட்டு எனக்கு கிண்டல் பண்ண கூடாது. அத்தை இவளுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குமோ? நான் யோசிக்க பத்தியில அவ கடக்கா, நீ சொல்லுமா. தப்பா நினைக்க கூடாது. நினைக்க மாட்டோம். உன்னை பத்தி தான் தெரியுமா, சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் மேக்சிமம் தனியா இருக்கணும். அப்ப நான் ஒத்துக்கொத்த புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசையும் வரும். எப்படி ஐடியா? ஐடியாலாம் நல்லதா இருக்குது. ஆனா நல்ல சிவன் குறுக்க நெருக்க ஓடிக்கிட்டு இருக்கானே. அவன் தான் குட்டிப்பட்ட போன மாதிரி குறுக்க நெருக்க போய்கிட்டே இருக்கானே. எப்படி ரெண்டு தனியா சந்திக்க? அங்க இருந்தாதானே குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு இருப்பான். நாம வேற எங்கேயாவது அனுப்பி வச்சா? நல்ல சிவனை பத்தி தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பிளான் போடுறத பத்தியா? தெரியும். ஆனா அவங்க ரெண்டு தனியா போனா மட்டும் தான் ஒத்த மன விட்டு பேச முடியும். இப்படி நல்ல சிவன் வீட்லயே இருந்தா இப்போதைக்கு ஒண்ணு சேர முடியாது. நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்போமா? இங்க இருக்க நிலைமையில உனக்கு ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. ஐயோ எனக்கு இல்ல, யுவராணிக்கும் விக்ரமுக்கும். இரு, இவ ஏதோ சொல்ல வரா. நீ சொல்லு பாப்போ. புருஷன் பாதி பொண்டாட்டி பாதி நீ சும்மாவா சொன்னவ? பொண்ணுத்திர பையப்பட சேர்ந்து இவளுக்கு அவனுக்குள்ள மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. நல்ல நேரம் டிவி சரிசு கூட சேரவே இல்ல பத்தியா? ஆமாட்டி, நல்ல நேரம் நானும் குமார் கூட செல்ல. இல்லன்னா அந்த பிள்ளை அறிவுல நமக்கு வந்து நம்ம நிலைமை என்னத்துக்காவுன்னு கரெக்டா சொன்னேன். ஐயோ இவளுக்குள்ள வச்சுக்கிட்டு எட்டி கொஞ்சம் அமைதியா இருங்கட்டி. அத்தி நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு பத்தியா? என்ன இன்னைக்கு வீட்ல வேலையில போல கொத்திருக்கா? ஹை தமிழக்கா, தமிழே. தமிழே என்ன பழமையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது? அது ஒண்ணு இல்லக்கா, யுவராணியும் விக்ரமும் ஒண்ணு சேர்க்கணும். நாள் கடந்துகிட்டே போகுது, ரெண்டு பேரும் பேசின மாதிரியே தெரியல. அதான் நீ எப்படி வந்த? எங்க அத்தை தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சாவ. தினேஷ் ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. இதான் சந்தர்ப்பம், சீக்கிரம் போயிட்டு வான்னு எங்க அத்தை அனுப்பி வச்சாவ. சைக்கோவே மாறிட்டாரு அப்படிதானே? சைக்கோவே உச்சத்தனம், சொல்லவே முடியல. எப்படித்தான் இருக்கீங்க? என்ன செய்ய, மனுஷங்க புத்தி சொல்றது இப்படிதானே தடம் பொருளுது. என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அம்மா அன்பரசி என்ன செய்யறா? அன்பரசி நல்லா இருக்கா? புள்ளைல விட நீ ரொம்ப முக்கியமா படுறத பத்தியா இருக்கு. பாசம்னு சொல்லவா இல்ல சைக்கோ தானு சொல்லவான்னு தெரியல. குழப்பத்துலதான் நானும் இருக்கேன். சரி அதை விடுங்க. அம்மா விக்ரமுக்கும் ரோகிணிக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆயிட்டு. இன்னும் அவங்க சேர்ந்த பாடு இல்லையா? அதுக்கு தானே இவ்வளவு மும்மரமா பிளான போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு தான் நான் ஐடியா சொன்னேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா கட்டாயமா விக்ரமும் யுவராணி வந்து தானே ஆகணும். அப்ப அவங்க ரெண்டுத்தையும் தனியா சந்திக்க விட்டுலாம்ல. நாத்தனாரு ஆமா பாவும்ல. ஏதாவது ஐடியா கொடுங்கக்கா. பேசாம நம்ம வீட்லயே ஃபங்க்ஷன் வச்சா என்ன?
நம்ம வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் வைக்க? பேசாம தமிழ் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லிடுவோமா? ஆனா அவதான் வரலையே. வந்துட்டான்னு சொல்லுவோம். என்னைக்குனாலும் வரதானே போறா. அப்படிங்க பெரிய பிரச்சனை ஆயிராமட்டி. நானும் வயசுக்கு வந்துருவான்னு பார்த்தேன், வரல. ஆனா வரதுக்குள்ள எல்லா அறிகுறியும் இருக்கதான் செய்யுது. பாப்போம். சரி, அப்ப ஒரு வாரம் கழிச்சு சடங்குன்னு சொல்லி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதுக்குள்ள வந்துட்டா நல்லது. இல்லனாலும் ஃபங்க்ஷனுக்குன்னு கூட்டிட்டு உண்மையை சொல்லிடுவோம். அவங்க 2 நாள் இங்க தங்க வச்சிடலாம்ல. 2 மாசம் முடிஞ்சிட்டு 2 பேத்தையும் பார்க்க கூட விட மாட்டேக்கானா அந்த நல்ல சிவன். பாவம், இவங்க தான் நைட் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குத. தங்கச்சி தங்கச்சின்னு விக்கி மாமாவும் இவங்களும் ரொம்ப அழுறாங்க. எங்க கிட்ட காட்டிக்கவும் மாட்டுக்காங்க. தனியா உட்காந்து 2 பேரும் அழுதாங்க. இவங்களுக்கு சும்மாவே பாசம் அதிகம், இப்ப சொல்லவே வேண்டாம். ஆமாத்த, இப்படியே 2 பேரும் வேதனைப்பட்டா என்னத்துக்கு ஆவறது? சரி இரு பாப்போம், ஏதாவது ஐடியா கிடைக்கானே. சரி, இப்ப நம்ம போய் பாத்துட்டு வரோமா? இப்படி எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பார்க்க போயிருந்தாங்க. அந்த நல்ல சமயம் இல்ல, நம்ம பிள்ளைங்களை மானகனியமா திட்டி அனுப்பிட்டாங்கக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா, அதானே இப்ப அந்த வீட்டுக்கு போறதுக்கும் பயமா இருக்குது. நாம இவ்வளவு பேரு போறல, நம்மள மீறி அவன் பேசிடுவான், உண்டில ஆக்கிடுவான். அப்படிங்கிற நம்மளா போறான்னு தெரிஞ்சா வாய் திறக்க மாட்டான். வாங்க போவோம். தமிழத்தை சொல்றதும் கரெக்ட். எல்லாரும் இப்ப போனா சரியா இருக்கும். ஏதாவது வம்பிழுத்தானா நம்ம எல்லாம் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துருவா. நான் பொடுத்துற மாமா கிட்ட சொல்லலையே. இவா ஒருத்தி எங்க போனாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வருவா. அவன் அப்படி பாக்கல. சரி, போனை போட்டு சொல்லிரு. அவன்கிட்ட போனை போட்டு சொல்லிரு. அப்படியே ஆனந்தியும் கூட வரான்னு சொல்லிரு. சரிங்க தா. சரி டி, கிளம்புங்க. எங்க ட்ரெஸ் மட்டும் தானே போடணும், போட்டுட்டு ஓடி வந்துருதா. வேலைக்கும் போகல, கையிலயும் காசு இல்ல. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குதே. இப்ப நான் என்ன பண்ண? கையில காசு இல்லாம பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குதே. விக்ரம்கிட்ட போய் எப்படி எனக்கு காசு தாங்கன்னு கேட்க, அவருக்கு நான் முழுசா மனைவியா கூட ஆகல. நான் எப்படி கேட்க முடியும்? ஏமா லட்சுமி, அத்தை. என்னம்மா? அத்தை, இனி கையில 1 ரூபா இல்லத்த. இந்த அரக்கை நம்ம வீக்னஸ் வச்சு நம்மள அடிச்சிட்டான். அத்தை, உங்ககிட்ட அது கொஞ்சம் காசு இருக்காத்த? முன்னாடியாவது 100 200 தருவான். நீ வந்ததுக்கு அப்புறம் அதுவும் தரல. நான் எங்க உனக்கு கொடுத்து நீ புருஷங்க எதிர்பார்க்காம போயிருவேன்னு இப்படி பண்ணிருக்காமா? இப்ப நம்ம என்னத்த பண்ண போறோம்? கையில காசு இல்லையத்த. விக்ரம் கிட்ட கேட்டு பாத்தியா? எப்படித்தான் நான் கேட்க முடியும்? நானும் முழுசா இருக்கு மனைவியே ஆகல. எனக்கு கேட்கவும் முடியாதுத்த. ஏமா, என்னமா பண்ண போறோம்? ஒண்ணுமே புரியல பாட்டி. என் கையில 1 ரூபா கூட இல்ல. சரி, நான் கடுகட்டப்பா எல்லாத்தையும் புரட்டி பாத்துட்டு வரட்டா? நான் எல்லாத்துலயும் தேடிட்டேன், எதுலயுமே காசு இல்ல. சும்மா அந்த பாவி மனுஷன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இப்ப நம்ம என்னமா பண்ண போறோம்? ஒண்ணுமே புரியலத்த. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட என் கையில காசு இருந்திருக்கும். அதுதான் நிப்பாட்டிட்டாங்களே. புருஷன் எவ்வளவுதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் சரி, பெத்தவங்க எவ்வளவுதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு அவ சம்பாத்தியம் கொடுக்கற தைரியம் வேற எதுவுமே கொடுக்காது. நீ அவசரப்பட்டு வேலையை விட்டுக்க கூடாது. நான் வேலைக்கு போனா ஒரு காலமும் நல்ல சிவனை பழி வாங்க முடியாது. அதனாலதான் நான் வேலையை விட்டேன். இவங்க சொல்லிலாம் நான் விடல. சரிங்க, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறேன். அதான் போனையும் புடிஞ்சு வச்சுட்டானே. போன் இருந்தா நான் யார்கிட்ட உதவி கேட்டிருப்பேனே. அது மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளியிலே போக கூடாதான். என்ன பண்ணனு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? நீங்க என்ன ஐடியா சொல்ல போறிய? நாம வீட்டுக்குள்ள இருப்போம். ரோஹிணி மட்டும் அனுப்பி வச்சுட்டு எங்கன்னு கேட்டா துணி தச்சிட்டு இருக்கா, பாத்திரம் தச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான். என்னம்மா, அம்மா சொல்ற மாதிரி செய்வோமா? இப்படி இல்லத்த, கண்கொத்தி பாம்பு மாதிரி நல்ல சிவ என்னையே தான் கண்காணிப்பா. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ன வீட்டை விட்டு அடிச்சு தரலாங்கதான் நல்ல சிவனோட பிளான். அதனாலதான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கோம். நம்ம வீட்டை விட்டு வெளில போவோம், இதான் சந்தர்ப்பம் சொல்லி வெளியில அனுப்பிடலானே அவனோட பிளான். ஆமால, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அத்தை, அரிசி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குது? அரிசி 2 நாளைக்கு இருக்குது. பருப்பு கொஞ்சம் இருக்குது. இருக்க வச்சு சமாளிப்போத்த. அதுக்குள்ள நமக்கு ஏதாவது விடுவு காலம் பிறக்காமலா போயிடும். இவ்வளவு கொடுமை வீட்டுல நடக்கு. இது எதுவுமே விக்ரமுக்கு தெரியாதுல்ல? தெரியவும் வேண்டாம். தெரிஞ்சா மட்டும் என்ன நம்மள காப்பாத்திரவா போறான். அவனை எதிர்த்து பேசிட்டாங்க ஒரே காரணத்துக்காக 2 மாசமா நம்மள அறவுயிரும் காவுயிருமா போட்டிருக்கானே. போடட்டும், நமக்குன்னு ஒரு காலம் பிறக்காமலா போயிடும். ஆமா, பொண்ணுத்திர விக்கிய ஏன் பார்க்கவே வரல? அதெல்லாம் வந்திருப்பாங்க, வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டாங்க. நம்மளதான் வீட்டுக்கு வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானே. நம்ம தேடி வந்தாங்க சமாளிக்கிறதுக்கு நல்ல சிவனுக்கு நான் சொல்லியா கொடுக்கணும். நிச்சயமா நம்மள காப்பாத்ததுக்கு யாராவது வருவாங்க. நீ எத்தனை நேரமா சாப்பிடாம இருப்ப? நான் சாப்பிட்டு உங்களெல்லாம் பட்டினி போட சொல்றீங்களா? போற உசிரி எப்படியும் போயிட்டு போதுமா. நாங்க என்ன எவ்வளவு நாள் வாழ்ந்துருவோம். நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து இருமா. ஆமாமா, இருக்கத நம்ம ஆளு கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். ஒரு மனுஷன் இவ்வளவு அகோரமா இருப்பானா? வீட்டுல இருக்க பொம்பளைங்களை பட்டினி போட்டு கொள்ளுறான். இதெல்லாம் கம்மிமா. அவன் படுத்துற பாட்டெல்லாம் சொன்னோம்னா ரத்த கண்ணீரே வந்துடும்.
ரெண்டாவது பொண்ணு வயித்து இருக்கும் போதே 4 நாள் தொடர்ந்து என்ன பட்டினி போட்டாமா. வேற ஒண்ணுக்கு இல்ல, அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு ஒத்த வார்த்தை கேட்டா. அதுக்குதான் 4 நாள் அரை உயிரா போட்டுட்டான் பாவி. சீ, இவெல்லாம் ஒரு மனுஷன். அவனையாமா மனுஷன்னு சொல்ற? அவன் மனுஷனே கிடையாது. நம்மளும் 1 மாசமா அரை வயிறும் காவயிறுமா கிடக்கமே. அவனுக்கு ஈவரக்க இருக்கான்னு பாத்தியா? எவ்வளவு ஒருத்திக்கு ராஜ சாப்பாடு, நம்ம பழச சாப்பிட்டுட்டு கிடக்கும். கூடி சீக்கிரம் முடிவு கட்டுறேன். நான் ஏன் மறுபடியும் வேலையில போய் சேரக்கூடாது? எப்படிமா? நான் இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தா உங்களே பட்டினி போட்டு அவன் கொன்னுருவான். இல்ல, நான் வேலைக்கு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ வீட்டு விட்டு வெளியில போனா உள்ள நடைத்த மாட்டானே. மருமகளா வந்தா தானே நடைத்த மாட்டான். நான் மறுபடியும் டிஎஸ்பி ரோகிணியா வந்தா? சரிங்க, நான் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். நீ இந்த ரூமுக்குள்ள? அத நான் கேட்கணும். சல்லடைகளுக்கெல்லாம் இந்த ரூமுக்குள்ள என்ன வேலை? இன்னும் கொஞ்ச நாள்ல இது எனக்கு சொந்தமாக போற ரூம். சொந்தமாகும் போதே பாத்துக்கலாம். கோடி சீக்கிரமே இந்த ரூம் எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன். ஒருவேளை சாப்பிடும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு. நீ எல்லாம் 3 நேரம் சாப்பிட்டா? நீ ஒருவேளை தான் சாப்பிடுறேன்னு உன் புருஷனுக்கே தெரியாது. நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ போற. கனவு கண்டுட்டு இருக்கியாங்க. நீ படுற கஷ்டம் உன் புருஷனுக்கு தெரிய போறதும் இல்ல. உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ போறதும் இல்ல. என்னால சிவமாமா உன்னை வாழ விட போறதும் இல்ல. கூடி சீக்கிரமே உன்னை இங்க அடிச்சு துரத்துவாரு. உன்னை அடிச்சு தத்துட்டு இந்த இடத்துக்கு என்ன சொந்தமாக்குவாரு. அது ஒரு காலமா நடக்காது. நடத்தி காட்டுறேன். வயிற்றுக்கு சோறு இல்லைனாலும் மேக்கப்ல ஒரு குறை இல்லையே. பட்னி கிடந்தாது புருஷனை மயக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒருவேளை சாப்பிட்டாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க. புருஷன் வரும்போது பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்காக எப்பவும் மினிக்கிட்டு இருக்க. ஆனா திங்காம கொல்லாம. இன்னைக்கு நைட்டு சாப்பிடறதுக்கெல்லாம் சாப்பாடு இல்லையாமே. ஏன் போட துணிமணி தோத்தி கூட சோப்பு இல்லையாமே. அப்புறம் விக்ரம் வந்தனே அப்படி மினிக்கிட்டு வந்து நிப்பிய என்னங்க அப்படின்னு அப்படி கூட பண்ண முடியாது போலுக்க. இப்ப சோத்துல மட்டும் தான் கை வச்சிருக்காரு. நாளைக்கு தண்ணி எல்லாத்துலயும் கை வைப்பார். பாத்துக்கிட்டே இரு. என்ன பண்ணாலும் வீட்டுட்டு வெளில போக மாட்டே போலுக்கு. நீ வீட்டை விட்டு போன அடுத்த நொடி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நாதான். வீட்டை விட்டு வெளியில போய் பாரு. அடுத்த நொடி விக்ரம் கட்டுற தாலி என் கழுத்துல இருக்கும். எப்படின்னு பாக்குறியா? நல்ல சிவமாமா சொன்னாருன்னு உன்னை தொடாமலே வச்சிருக்கா ஓ புருஷன். அந்த நல்ல சிவ சொல்லி என் கட்ட தாலி கட்டாமலையா போயிருவா? வீணா பட்னியா கண்டு சாவதை விட ஏன் நீ வீட்டுட்டு வெளில போயிர? எதுக்கு வீணா பட்னி போட்டு சாகணும்? எப்படியும் இந்த விக்ரம் கூட நீ சேர்ந்து வாழ முடியாது. எதுக்கு இந்த வேலை உனக்கு? எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அதான் சொன்னேன். 2-3 மாசம் ஆயிட்டு நீயும் என்னங்கன்னு தான் சொல்ற. ஒரு பிரோஜனம் இல்லையே. அதான் சொல்றேன், இந்த விக்ரம நம்பி உன் வாழ்க்கை சீரழிச்சிடாத. பேசாம கிளம்பு. வீரோட திறக்கா என்ன ஃபைல் எடுத்த மாதிரி இருக்குது. எங்கேயும் போறாளா? நீ ஏன் வீட்டு போறான்னு முடிவு பண்ணிட்ட? வாழ்த்துக்கள். நான் எதுக்குடி என் வீட்டை விட்டு வெளியில போனோம்? இது என் வீடு, என் புருஷ வீடு, எனக்கு சொந்தமான வீடு. நான் இங்க தான் இருப்பேன். அதே நேரத்துல நான் பட்னியா கிடக்கணும் அவசியம் இல்ல. அப்படின்னா நீ வேலைக்கு போற, வீட்டை விட்டு வெளியில போற. ஆமா, சொல்லு. அந்த நல்ல சிவம் வந்தா சொல்லு. மருமகள போறவா டிஎஸ்பி ரோகிணியா திரும்பி வருவான்னு சொல்லு. புரியுதா? டிஎஸ்பி ரோகிணியா திரும்பி வர. டிஎஸ்பி ரோகிணியாவா? பாறேன். என்னுடைய ராஜினாமாக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. அதுக்குள்ள வேலையில போய் ஜாயின் பண்றேன். என் விக்ரம நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் எனக்கு சொந்தமானவர். எனக்கு மட்டும் சொந்தமானவர். ஆனா அவ உன்னை கண்டுக்கவே இல்லையே. காரணங்களை கண்டுபிடிச்சு கண்டுக்க வைக்கிறேன். அவன் நல்ல சிவமாமா பேச்ச மீறி எதையும் பண்ண மாட்டான். அதையே எனக்கு சாதகமா நான் மாத்தி காட்டுறேன். முள்ளால் எடுக்கிற மாதிரி நல்ல சிவனை என் விக்ரம வச்சே முடிச்சு காட்டுறேன். தைரியம் இருந்தா இதை நீ நல்ல சிவன்கிட்ட சொல்லு. விக்ரம வச்சே உன் கதையை முடிப்பாளா இந்த ரோகிணி? அந்த நல்ல சிவன் கிட்ட சொல்லு. வரட்டா? மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணக்கு ரெடியா இரு. புடுத்துற என்ன விக்கி, ஏன் பதட்டமா வர? நம்ம தங்கச்சி சார் ரூம்ல பார்த்தேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா, யுவராணிய மேல இடத்துல பார்த்தேன். அங்க எதுக்கு போறா? என்னடா சொல்ற? எதுக்கு அங்க வரணும்? தெரியலடா, சார் கிட்ட ரொம்ப முன்னமா பேசிட்டு இருக்கா. நீ சீக்கிரம் வாடா. டேய், அவள வேலையை விட்டு தூக்கிட்டமே, எப்படி அங்க வந்து பேச முடியும்? டேய், எனக்கு தெரியலடா, நீ சீக்கிரம் வாடா. சரி, சீக்கிரம் போ. எதுக்குடா சார் ரூமுக்கு வந்திருக்கா? தெரியலடா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ப்ளீஸ் சார், இந்த ஜாப்பை எனக்கு நீங்க மறுபடி ராஜினாமா பண்ணி 2 மாசம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா? சார், என் சூழ்நிலை அப்படி. ப்ளீஸ் சார். சார், நான் டூட்டில ரொம்ப சின்சியரா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்.
அதனால தான் இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, நான் மேல் இடத்துல கேட்டுட்டு உங்களுக்கு நான் மெயில் அனுப்புறேன். சார் என்கிட்ட சிஸ்டம் ஃபோன் எதுவுமே இல்ல. மெயில்ல அனுப்புனாலும் எனக்கு தெரியாது. எதுனாலும் இப்பமே சொல்லுங்க சார். ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு ஃபோன் கூட இல்லையா? இல்ல சார், என்கிட்ட ஃபோன் கூட இல்ல சார். அதான் கனெக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கு. அவளுக்கு ஏதாவது அங்க குழம்பு நடந்துட்டு இருக்கா? இவன் வேலையை கற்றுக்கிட்டு இருக்காடா. இவன் வேலைக்கு சேர்ந்தா விக்ரமுக்கு போலீஸ் பொண்ணுனாலே பிடிக்காதுடா. அதானே எனக்கு குழப்பமா இருக்குது. அவன் யூனிஃபார்ம் போட்டாலே வேர்த்துருவானு. இப்ப அவன் வீட்டுக்கு போய் தான் ஏதோ நேசிக்கவாது செய்யறான். இவன் யூனிஃபார்ம் எடுத்து போட்டா இப்ப இவன் யூனிஃபார்ம் போட்ட அளவுக்கு என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போதே நல்லதாண்டா இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க நம்ம வீட்டுல உடாம இருக்கும்போது நம்ம சந்தேகப்பட்டுக்கணும்டா. குடிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு போய் சொல்லிட்டாங்கடா. சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா, குடும்பத்துக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கான்னு நம்மளை ஏமாத்திட்டான்டா. நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. என்னடா பண்ண? இப்ப என்னடா பண்ண? அடிச்சதும் குடும்பப்படுத்திருப்பாங்கடா. தெரியலடா. இதுக்குள்ள வேலை கேட்டு வந்திருக்கா. பயமா இருக்குடா. விட்டுட்டாமாடா. நம்ம தங்கச்சமா விட்டுட்டாமா. ஐயோ, தங்கச்ச காப்பாத்துடா. தங்கச்ச காப்பாத்துடா. காப்பாத்துடா. அவளை காப்பாத்துடா. காப்பாத்துடா. நான் தாங்கிக்கிட மாட்டேன்டா. நான் தாங்கிக்கிட மாட்டேன்டா. விட்டுட்டேன்டா. மறுபடியும் விட்டுட்டோன்னு நினைக்கிறேன்டா. அப்போ சந்தோஷமா வாழலையாடா. சந்தோஷமா வாழலையாடா. விக்ரம் நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன்டா. அவனுக்குள்ள காதல் இருக்குன்னு நினைச்சேன். கை விட்டுட்டானேடா. கை விட்டுட்டானேடா. காப்பாத்துடா. காப்பாத்துடா. காலை விட்டுட்டானேடா. எனக்கு என் தங்கச்சி வேணும். எனக்கு என் தங்கச்சி வேணும். எனக்கு என் தங்கச்சி வேணும்டா. என் தங்கச்சி எனக்கு வேணும். எனக்கு என் தங்கச்சி வேணும். என் தங்கச்சி வேணும். என் தங்கச்சி வேணும். என்னன்னாலும் பரவாயில்லடா. நம்ம தங்கச்ச கூட்டு வந்துடலாம்டா. நம்ம தங்கச்ச கூட்டிட்டு வந்துடலாம்டா. சரி, என்னன்னாலும் பரவாயில்ல. நம்ம கூட நம்ம தங்கச்சி இருக்கட்டும். விக்ரம் வாழ வைக்கல. அவன் அவளை வாழ வைக்கல. தங்கச்சி கூட்டிட்டு போயிருவோம்டா. கூட்டிட்டு போயிருவோம்டா. சரி, கூட்டிட்டு போயிருவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சார். ஓகேம்மா, நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தங்கச்சி வரா. அவ என்ன நிலைமைக்காக வேலைக்கு வரான்னு அவளுக்கு பின்தொடர்ந்து போனா கண்டுபிடிச்சிடலாம். அவ கண்ட பட வேண்டாம். ஒளிஞ்சுக்கிடும். நம்ம நிலைமைய பாத்தியாடா. அவ பிறக்கும் போது அவளை கைவிட்டுட்டோம். மறுபிறப்பு கல்யாணம், அதுலயும் அவளை கைவிட்டுட்டோம்டா. நம்ம தங்கச்சின்னு தெரிஞ்சா நான் விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன்டா. எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாதுடா. ஆனா எல்லாம் தெரிஞ்சது கண்ணக்குள்ள அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கடா. ஒரே குழப்பமா இருக்க. சரி, தங்கச்சி வரா. பேசிக்கலாம் வா. இப்போ எப்படி வீட்டுக்கு போக? நேரம் ஆயிருமே. வீட்டுக்கு போனா அத்தையும் பாட்டியும் பட்னியா இருப்பாங்க. ஏதாவது வாங்கிட்டு போகணுமே. என்னாலே பசி தாங்க முடியல. பாவம், வயசானவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரே காரணத்துக்காக. அவங்களும் இந்த நல்ல பட்டியா போட்டு கொல்லுறானு. ஐயோ, இந்த வேதனையை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, எனக்கு இந்த நிலைமை. இது வரைக்கும் என்ன படுத்துட பாட போதாதா? மேடம், மேடம் எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? விக்ரம் சார் இப்பதான் டியூட்டி முடிஞ்சு போறாரு. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமா, இப்பதான் விக்ரம் சார் போறாரு. மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்ன மேடம் சொல்லுங்க. ஒரு 500 ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ ஐயோ. டேய் டேய் டேய், அழாதடா. அழாத, என்னன்னு பார்க்கலாம். அழாதடா. என்ன மேடம் கேக்குறீங்க? யார்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு 500 ரூபாய் தர முடியுமா? அடுத்த மாசம் சம்பளம் வந்துடும். நான் தரேன், ப்ளீஸ். என்ன மேடம், 500 ரூபாய் போதுமா? ஒரு 5000 ரூபாய் தரட்டுமா? இல்ல, 500 ரூபாய் போதும். நான் சமாளிச்சுக்கிடுவேன், ப்ளீஸ். இந்தாங்க மேடம், நான் சீக்கிரம் தந்துடுவேன். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. இதே 500 ரூபாய் கேக்குறீங்க. இல்ல 1500 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. இல்ல மேடம், 500 ரூபாய் போதும். எத்தனை நாள் எனக்கு உதவி பண்ணுனீங்க. இந்தங்க புடிங்க. இல்ல எனக்கு வேண்டாம். இது நீங்க எனக்கு கொடுத்ததான்.
சொல்லுவேன் மேடம், நீங்க போங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன இந்த மேடம்க்கு என்ன ஆச்சுதே? விக்ரம் சார் நல்லதானே இருக்காரு, டோட்டலா நல்லதா பேசிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு பொண்டாட்டி நல்லா வைக்கலையா? ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. 500 ரூபாய் வாங்குறாடா. விட்டுட்டல தங்கச்ச, விட்டுட்டாடா, விட்டுட்டான். அழகடா அழக, சத்தா போற போல இருக்குடா. இங்க வா நீ. அழக நம்ம தங்கச்சி கூட்டிட்டு வந்துடலாம். சீக்கிரம் கூட்டிட்டு வர, எனக்கு படபடப்பா வருதுடா. எனக்கு ஒரு மாதிரி வருதுடா. ஒண்ணு தங்கச்ச கூட்டிட்டு வந்துடலாம். இங்க பாரு, ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நீ சதன் வரு. நீ நல்லா இருந்ததுடா, தங்கச்ச வாழ வைக்க முடியும். பிளீஸ்டா, என்னால முடியலடா. ஐயோ நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. சரி வா, நம்ம போய் தங்கச்சி கூட்டிட்டு வந்துடலாம். வா போலாம். போன பிள்ளைய காணுமாமா? இம்மா சாப்பிடாம போனா ஒருவேளை தலைச்சத்து கீழே விழுந்திருப்பாளோ? இம்மா பயமா இருக்குமா? விக்ரம் வேற வர நேரம், எனக்கு பயமா இருக்குமா? நம்மளாலதான் அந்த பிள்ளை இவ்வளவு பாடுபடுது. நம்ம மட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. நம்ம வயிற்று நிறைக்கிறதுக்காக அவ பட்டினியா கிடந்துட்டாள. என்னம்மா பண்ண? எம்மா பிள்ளை என்ன காணுமாமா? ஐயா விக்ரம் பேக்கு சத்தம் கேக்குதே. ஐயா போச்சு. இப்ப என்னம்மா பண்ண? வந்தோடனே லட்சுமி கேப்பானே, என்னம்மா பண்ண போறா? சரி குளிச்சுக்கிட்டு கணிச்சுட்டு சமாளிச்சிரு. சரிம்மா, நீங்க நார்மலா உட்காருங்க, உங்களை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். சரி. ஐயா அவளுக்கு தானே சிக்னல் கொடுக்க, அவ வீட்டுல இல்லையே. என்ன விக்ரமே? அதானே பார்த்தேன், கிளவி சவுண்ட காணுமேனு. என்ன வீடு அமைதலா இருக்குது. லட்சுமி என்ன கேக்கா? இப்ப என்ன பண்ண? ஏமா உங்களுக்கு காப்பியமா? இல்ல உனக்கு காப்பியமால? காபி குடிக்கணுமா? குடிக்கணும். காஃபி வேணாம். காஃபி என்ன எப்பவும் பைக் ஸ்டாண்ட் போட்டு நிப்பா, எனக்கு அங்கேயும் காணும், வீட்டுக்குள்ளேயும் காணும். ஐயா போய் சட்டையிட மாத்திட்டு வாயா, அவ குளிக்க போனா பாத்துக்க. ஓ குளிக்க போயிருக்கலா? எப்பா என்ன கசன்னு வருது. ஏமா ஒரு துண்டு சட்டையும் தாங்க. ஐயா இவன் வேற பிளான போடுறானே. இப்ப என்ன பண்ண? ஏமா பாத்ரூமுக்குள்ள அவ வந்திருப்பா, குளிச்சிட்டு வந்திருப்பா. நான் குளிக்கல, எனக்கு கசகசன்லாம் வரல. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பாப்பா ட்ரெஸ் மாத்திட்டு போ. எதுக்கும் பாத்ரூம் வழியாவே போ, அப்பதான் அவ குளிச்சிட்டு வரதுக்கும் நான் போய் நிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏமா பாத்ரூம் பக்கத்துல தான் போறான், நம்ம வேற ஏதாவது சொல்லிருக்கணுமோ? அவன் என்ன வந்தானே அவளதானே தேடுவான். இப்ப என்ன பண்ண? சரி அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்குள்ள வந்துட மாட்டாளா? எனக்கு நேரம் அவ பயமா இருக்குமா, என்ன நடக்குமோ யாது நடக்குமோ ரொம்ப பயமா இருக்குமா. சரிம்மா பயப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, காப்பாத்துவாரு. என்னமா பாத்ரூம்ல யாருமே இல்ல, பாத்ரூம் பூட்டி தான் வந்தது. ஐயோ உள்ளேயும் போய் பாத்துட்டு வந்துட்டானா? அப்போ பின்னாடி தோட்டத்துக்கு எங்கேயும் போயிருக்காளே என்னமா? நான் அவளை தேடி போல, சும்மா பாத்ரூம் போனேன், அங்க யாருமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். என்ன வந்து இவ்வளவு நேரம் அது என் கண்ணிலே படாம இருக்கா? இப்படி இருக்க மாட்டாளே, இவ்வளவு நல்ல ஒரு நாள் கூட இப்படி இருந்தது இல்லையே. என் வண்டி சத்தம் கேட்டாலே பைக் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பா. என்ன ஏமா அவளை எங்க? யாரையா? அதான் அது யார கேக்க? குத்தி காட்டுறாங்க நேரம் பார்த்து. அதான் அதானே யாரையா கேக்க? இங்க யாரு இருக்கா? இப்படி தேடுதவன் அவ சாப்பிட்டாளா, அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிருக்க மாட்டான். அந்த புள்ள ஆரோ இருக்கா இருமா 3 மாசமா கிடக்கு, இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. போடா என்னடா பொண்டாட்டின்னு தேடிக்கிட்டு இருக்க? யார கேட்க இருக்கிறமே? அதான் அது வந்து சொல்லு, யார தேடுத? வாசகியவா? அவ இருக்கு, அவளை யார் தேடலாம்? வேற யாரையா தேடிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி. பொண்டாட்டி? பொண்டாட்டி? என்னாச்சுது? ஏன் இல்ல பொண்டாட்டின்னு சொன்னிய, அதான் கொஞ்சம் ஆத்திரம் வந்தது. ஏமா என்னாச்சுது? அப்ப எதுவும் பிரச்சனை பண்ணாரா? இல்ல வருவா, நீ உட்காரு. எங்கம்மா இன்னும் காணுமே? என் பைக் சத்தம் கேட்டாலே ஸ்டாண்டுக்கு வந்துருவா, இன்னைக்கு காணும். ரொம்ப பொண்டாட்டிய தேடுதோ? கேட்கல சொல்லு, ஓ பொண்டாட்டி ரொம்ப தேடுதோ? என்ன பொண்டாட்டி தேடாம இருக்குமோ? தேடவாது செஞ்சிய, அது வரைக்கும் நல்லதான். எங்கம்மா போனா? வருவா, எங்க போயிட போறா? இருந்தா தானே வரதுக்கு. உன் வேலை எது உண்டு அதை பார்த்துட்டு போ. வந்துட்டா. ஓ பொண்டாட்டி பாசம் வந்தோன்னா அவ்வளவுதான் கண்ணு தேடுது. ஓவ இல்லாம இருக்க முடியாதோ? பொண்டாட்டி தேடாம உன்ன சல்லடியா தேட முடியும்? ஆமா இவ குமரியாவே இருக்க போறா. போய் உள்ள எதுக்கு அடுத்த குடும்பத்தை தலையிட்டு இருக்க?
இது அடுத்த குடும்ப விஷயம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்கு மருமகளாக போறதே நாதான். நல்ல காது கோழியில கேட்டுக்க. அவ ஒண்ணும் வீட்ல இல்ல. அவ மறுபடியும் போலீஸ் வேலைக்கு போயிருக்கா. ஆ? இல்ல இருக்காது. ஆமா, ஃபைல் எடுத்துட்டு மறுபடியும் டூட்டில ஜாயின் பண்ணதுக்கு போயிருக்கா. ஆமா இல்லனே இந்த கூட்டத்தை கேளுங்க. அம்மா என்ன மாதிரிடா? இல்லடா, இவ போய் சொல்றா. நான் போய் சொல்றேனா? உங்களுக்கு சந்தேகம் வந்தா ஸ்டேஷன்ல போய் பாருங்க. அவ மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிருக்கா. நோ, இருக்காது இருக்காது. அவ அப்படி பண்ண மாட்டா, அப்படி பண்ண மாட்டா. எனக்கு பிடிக்காதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளை ஜாயின் பண்ணிருக்க மாட்டா. சரியான முட்டாளா இருப்பான் போல. பட்னியா கிடந்தா அவ என்ன பண்ணுவா? அததான் போய் சேருவா. இல்ல இல்ல, அவ போய் வேலையில ஜாயின் பண்ணிட்டா. அம்மா உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா? அவளை எங்க? அது அது வந்து உங்க ஆசை பண்ணிட்டு வந்தாச்சு, கேளுங்க. சிவி சிங்காரிச்சி மேக்கப் பண்ணில வந்திருக்காங்க உங்கள மயக்கிறதுக்கு. வாய முடியுது. ஓ, பொண்டாட்டி பேசணும் புருஷனுக்கு கோவம் வருது. அப்பா இல்லல்ல, அதான். எங்க போயிருந்த? ஐயா விக்ரமே, அவ எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கயாவது நின்றுப்பா. ஐயா கோவப்பட்டுக்கிட்டு. விக்ரமே, அவ உள்ள போட்டுமே. எங்க போன சொல்லு. எனக்கு உன் மேல கோவம் இல்ல, அவ மேலதான் கோவம். சொல்லு. அவ எப்படி சொல்லுவா? அவ மறுபடியும் டூட்டில ஜாயின் பண்ணிருக்கா. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லு. என்ன என்னது? ஆமாவா இல்லையா சொல்லுடி. அத என்கிட்ட வீராசனமா பேசிட்டு போடியா. இப்போ உன் புருஷன் கேக்கல, சொல்லு. வாய மூட போறியா இல்லையா? சொல்லு சொல்லு. டூட்டில ஜாயின் பண்ணிருக்கியா? கேக்குறல, டூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? கேக்குறல, சொல்லு. கேக்குறல, சொல்லு. விக்ரமே, நீ உண்மை தெரிஞ்சா இப்படி கோபப்பட மாட்டடா. சொல்லு. டூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? சொல்லு. அவருதான் என்ன அசிங்கப்படுத்துறான்னு பார்த்தா நீ என்ன அசிங்கப்படுத்துறியா? சொல்லு. சொல்லுடி. அத உன் புருஷன் கேக்குறல, சொல்லு. விக்ரம், அம்மா சொல்றத கேளுடா. உனக்கு இங்க என்ன நடக்குன்னு எதுவுமே தெரியாது. நீ கேட்கவும் இல்ல. தப்பு உன் மேல, அவன் மேல எந்த தப்பு இல்ல. பொண்ணா பிறந்தே தவிர எந்த தப்பு பண்ணலடா. டேய், நீ அவளை சந்தேகப்படுறது தப்புடா. விட்டுடா, அவ பாவுண்டா. வேண்டாம் விக்ரமே, வேண்டாம். பாட்டி சொன்னா கேளியா? நீ மறுபடியும் தப்பு பண்ணுதையா? விட்டுறியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மறுபடியும் டூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? நான் டூட்டிக்கு போயிட்டு வந்த உடனே என் கண்ணு ஒன்ன தாண்டி தேடிச்சது. எப்பண்டா வீட்டுக்கு போவோம், பொண்டாட்டி முகத்தை பாப்போன்னு வந்தேன்டி. என்ன பதில் சொல்லு. நீ அமைதியா நிக்கிற. அவ எப்படி சொல்லுவா? வீட்டோட்டு வெளில போடி, வீட்டோட்டு வெளியில போ. ஐயோ கடவுளே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அவ போறதுக்கு யாரு காரணம்? நீங்க என்ன பண்ணுனீங்க? அது உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. வீட்டை விட்டு வெளியில போடே. மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல, அசிங்கப்படுத்திட்டல நீ என்ன? விக்ரமே, விக்ரமே, நீ வார்த்தை விட்டாதடா. நீ ரொம்ப வேதனைப்படுவ. டேய், நான் சொல்றத கேளு. நீ உண்மை தெரிஞ்சா நொந்து போயிடுவடா. அதான்டா அந்த புள்ள வாங்கிட்ட மறைச்சுக்கிட்டு இருக்குது. நீ வேதனைப்படக்கூடாதுன்னு அவளை கஷ்டத்தை அவ தாங்கிக்கிட்டு இருக்காடா. மேல மேல அவளை காயப்படுத்தாதடா. டூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? சொல்லு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கவெல்லாம் இங்க இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. விக்ரம், அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு நீ உள்ள வா. ஐயோ ஐயோ, விக்ரம், விக்ரம், நீங்க உண்மை சொல்ல போறீங்களா இல்ல நான் விக்ரம் உண்மை சொல்லட்டுமா? ஓய மூடிரு, இல்ல அவளை ஏதாவது பண்ணிடுவேன். அட பாவி மனுஷா. ஓய மூடிக்கிட்டு இருக்கணும். வெளியில போ, வெளியில போ. வேண்டாம் விக்ரம், வேண்டாம் விக்ரம். ஐயா சொன்ன கேளியா? நீ உண்மை தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவையா? விட்டுறியா? வெளியில போன்னு சொன்னேன். நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு இப்ப தேவையில்லை. தாலி கட்டுற அடுத்த நொடியில இருந்து நான் உன்னை வெறுக்கவே இல்லை தெரியுமா? விருப்பம் இல்லாம உங்ககிட்ட தாலி கட்டினாலும் தாலி கட்டின அடுத்த நொடி நீ என் பொண்டாட்டிங்கிற உணவு எனக்கு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? எனக்காக வேலையை விடுவேன்னு சொன்ன பாரு, அதனால. ஆனா மறுபடியும் டூட்டில ஜாயின் பண்றது நிக்க பாரு, எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நீ அதையே பண்ணிட்டு வந்திருக்க. வெளியில போ, வெளியில போன்னு சொன்ன. விக்ரமே, வேண்டாயா, வேண்டாடி. உண்மை தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவா. சொன்னா கேளு. அம்மா ரோகிணி, இதுக்கு மேல நீ ஏன் மூடி மறைச்சுக்கிட்டு நிக்க? உண்மை சொல்லு. என்ன நடந்ததுன்னு சொல்லுமா, சொல்லுமா. அவ எப்படி சொல்லுவா? விருப்பப்பட்டு தானே டூட்டில ஜாயின் பண்ணிருக்கா. வெளியில போ, வெளியில போன்னு சொன்ன. சும்மா இருடா, சும்மா இருடா. நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுக்க நீ நான் போயிரு. நான் சொல்லல அவன் கையாலே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவான்னு. சொன்னதை செஞ்சு காட்டினா பாத்தியா நல்ல சிவன்?
அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், இன்னும் 3 மாசத்துல அவன் கையாலே உன்னை வெளியில புடிச்சு தள்ள வைப்பேன்னு. இன்னைக்குதான் அந்த கடைசி நாள். கிளம்பே. அவளை கொட்டு பிடிச்சு வெளியில தள்ளுங்க அங்கிள். அண்ணமாருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, நீ உசுரோட இருக்க முடியாது. இவ ஒரு அனாதை. யார்டி சொன்னா இவ அனாதைன்னு? வேண்டாம், மாத்தி விட்டுறாத. நிரந்தரமா இங்கிருந்து லட்சுமி அனுப்பிடுவா. அமைதலா இரு, அவ வந்த வேலை முடியட்டும். என்னமோ சொன்னீங்க, என்ன? அவளுக்கு நாங்க இருக்கோம், அத சொல்ல வந்தேன். என்னமோ சொல்ல வந்தாலே. விக்ரம், இவளை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளு. இவ தொடர்றதே போவோம். ஓ, வெளிய போ. ஓடி போறியா இல்ல நான் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டு வா. இவட்ட என்ன கேள்வி? பிடிச்சி வெளியில தள்ளிட்டு வா. அவன் ஞாபகத்தமா அந்த வீட்டுல எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தேய்ச்சி கொட்டுங்க. இவ இங்க இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவ நீங்க திரும்பி வரவும் கூடாது. விக்ரம், உன் கையாலே அவ கொழுத்த பிடிச்சி வெளியில தள்ளுற. தள்ளிட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள வார. அப்பனதாண்ட நீ என் புள்ள. அப்படி சொல்லுங்க அங்கிள். சொன்னதை செஞ்சுட்டு வருவேன்னு நினைக்கிறேன். வெளியில போ, வெளியில போ.